ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஒரு சண்டே vlog தாங்க. மார்னிங் வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி. காலையில் எழுந்துச்சி குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டை பெருக்கி க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நம்ம பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சாலும் பசங்க வந்து திரும்பி அதை குப்பையாக்கி தான் வைப்பாங்க. எங்கேருந்து தான் அந்த குப்பையை போடுறாங்கன்னே தெரியாது. ஸோ நான் திரும்பியும் க்ளீன் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். பெருக்கி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் மேகா பாப்பாவை வந்து குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு தலை சீவி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோடய குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. பையன் வந்து அவனாவே குளிச்சுப்பார். மண்டேலேருந்து தான் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு இருக்கும். 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு. ஸோ லாஸ்ட் மிட்டமே பாப்பா வந்து எழுதலை. சரி, மண்டேலேருந்து அனுப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ தான் பாப்பா வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. நாங்களுமே இப்போ தான் கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்திருக்கோம். பாப்பா கூட ஹாஸ்பிட்டலில் இருந்ததுலேருந்து எனக்குமே சரியான தூக்கம் கிடையாது. இப்போ தான் நானுமே கொஞ்சம் நார்மலாக ஃபீல் பண்ணுறேன். மேகாவை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டிஃபன் வந்து தோசையும் மல்லாட்ட சட்னியும் தான். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்துட்டேன். அவளுக்கு அப்படி தான் பிடிக்கும். பையன் வந்து நெய் போட்டு தோசை சாப்பிட மாட்டான், எண்ணெய் போட்டு தான் கேட்பான். ஸோ அவனுக்கு வந்து எண்ணெய் போட்டு கொடுத்துட்டேன். எல்லோரும் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கஷாயம் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. இது சீரகம் ஓமம் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கணும். இதை வந்துட்டு ஆறுனதும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி கூட. ரொம்ப ஈஸியான கஷாயம் தான். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அந்த அரைச்ச பவுடரை சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4 பல் பூண்டு மட்டும் நம்ம தட்டி அதில் சேர்த்துக்கணும். கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால சேர்க்குறேன். அது போட்டு கொஞ்சம் 2 கொதி வந்தோடனே இறக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணி பசங்களுக்கும் நாங்களும் குடிச்சிட்டோம். இது வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் நான் ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் என்னென்னா தலைக்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தலைக்கறி குழம்பு வச்சுட்டு மூளை வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு இருக்கேன், மசாலா மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு மசாலாலாம் எல்லாமே நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
தலைக்கறி வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுடுவேன். ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் செய்வேன். தலைக்கறி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் கிட்டத்தட்ட மட்டன் குழம்பு என்ன ஸ்டைலில் வைப்பேனோ அதே மாதிரி தான் வைப்பேன். கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் கூட வச்சுப்பேன், அவ்வளோதான். நான் இந்த குழம்பு ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்கள். மேகாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து நான் இன்னும் ஆஃபீஸ் பக்கமே போகலை. பெர்மிஷன் கேட்டிருந்தேன். ஸோ இந்த வீக் நான் கண்டிப்பாக போக வேண்டியதாக இருக்கும். நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் திங்ஸ்லாம் வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ நாளைக்கு தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்து ஆஃபர். ஸோ நாளைக்கு தான் கொஞ்சம் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப நாள் கழித்து என் பொண்ணுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதே ஃபீலிங் தான் எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கும் இருக்குது. பட் போய் தான் ஆகணும், சமாளிப்போம். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடு வந்து நான் மூளை பொரியலும் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம மூளை போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் முட்டை மட்டும் சேர்த்துப்பேன், பொடி மாஸ் மாதிரி. மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தலைக்கறி குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து தலைக்கறி குழம்பு வித் மூளை பொரியல் சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சாச்சு. இன்னைய டே வந்து சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.